ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விலாக் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லோரும் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு அடித்து பிடிச்சி கிளம்பி குளிச்சு முடிச்சு குலதெய்வ கோயிலுக்கு போய் இறங்கியாச்சு. இதுதான் எங்களோட குலதெய்வ கோயில். இது வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் செங்கிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு இன்டீரியரான வில்லேஜில் தான் எங்களோட குலதெய்வ கோயில் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இதோட பேர் வந்து நெய்வேலின்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து பேச்சு வழக்கிலலாம் நெவுலின்னு சொல்கிறாங்க. பயங்கரமான வெயில். எங்கள் குலதெய்வ கோயிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா சாமி வந்துட்டு இப்படி தான் இருக்கும். எல்லா சாமியும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 சாமி இருக்கும் எங்கள் குலதெய்வ கோயிலில். வாங்க ஒன்று ஒன்றா அவங்கக்கிட்ட சுற்றி காட்டுறேன். பயங்கர வெயில். பூசாரிக்காக வெயிட் பண்ணோம். நாங்கள் 7:30 மணிக்கே போயாச்சு. 7:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்புனோம்னா அங்கே கரெக்டாக 9:30 மணிக்கிட்ட போனோம். 9-10 மணிக்கிட்ட பயங்கர வெயில். பூசாரிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பூசாரி வரவே இல்லை. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் வரும்போது அவர் எங்களை கிராஸ் பண்ணி போனார். அதை எங்கள் குழந்தைனார் பார்த்துட்டு அப்புறமா கால் பண்ணி கூப்பிட்டதுக்கப்புறம் தான் பூசாரி வந்துட்டு வந்தார். ஏதோ எடுக்க போனேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். பயங்கர வெயில். பாப்பாவை சீக்கிரமாக எந்திரிச்சு கிளப்பி விட்டனால அவள் தூங்கிட்டா. ரொம்ப ஷீட்டாக இருக்கும். ரொம்ப காங்கல் இறங்கிட்டே இருந்துச்சு. அவங்க அப்பா, அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தூக்கிட்டு போயிட்டு இருந்தார். மாமரத்தடி நிழலில் மட்டும்தான் காற்று வந்துச்சு. அந்த இடத்துல இந்த ஏரியாவில் மட்டும்தான் காற்று, மற்றபடி எங்கேயுமே காற்றே வரலை. ரொம்ப வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. வாங்க எங்களோட கோயிலை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இங்கே வந்து மதுரை வீரன் சாமி ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடு இருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஆதிக்கருப்புன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து மணி வாங்கி கட்டணும் அப்படின்னா நமக்கு நினச்சது நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். அடுத்து இந்த கோயில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கே ஒரு காளியம்மன் இருக்குது. இங்கே வந்து வளையல் வாங்கி போட்டோம் தொட்டி கட்டினோன்னா குழந்த பிறக்கும். அதே மாதிரி கல்யாணம் ஆதவங்க தாலி வந்து மரத்தில் கட்டுவாங்க. ஒரு வழியாக பூசாரி வந்துட்டார். வந்து குளிச்சுட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்களோட கோயிலில் எப்போயுமே பூசாரி தான் வந்து பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வச்சு ரெடி ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் பூஜைக்கு தேவையான ஜாமான்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் சும்மா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். எங்களோட கோயில் இதுதான். அந்த அங்கே நிற்கிறார்ல பூசாரி, அங்கே தான் வந்து பொங்கல் வைப்பாங்க. சுற்றி இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக காடு, நடுவில் கோயில், அந்த மாதிரி இருக்கும் எங்களோட குலதெய்வ கோயில். பாப்பா சத்தத்தில் முழிச்சிட்டாங்க. எந்திரிச்சு சொல்கிறதே கேட்கல. இங்கேருந்து அங்கே ஓடுறா, அங்கேருந்து இங்கே ஓடுறா, வெயில் அடிக்குது, கால் சுடுன்னா கேட்கவே இல்லை. அவங்க அப்பாட்ட போகிறா, திரும்ப அவங்க தாத்தா கிட்டே வரா, அப்பாட்ட போகிறா, தாத்தா கிட்டே வரா. இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா பூசாரி வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எப்படா சாமி கும்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறமா அடுத்து என்ன, சக்கரை பொங்கல் தான். சக்கரை பொங்கலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்போயுமே சக்கரை பொங்கல் அங்கே சுமாராக தான் இருக்கும். இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஒரு 2 கரண்டி வாங்கிட்டேன். ஃபுல்லாக வச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் இங்கேருந்து இன்னொரு கோயிலுக்கு போகிறோம். அதாவது இப்போ நாங்கள் போகிறோம்ல, இதுதான் எங்களோட மெயின் குலதெய்வம். ஆனால் நாங்கள் ஆல்ரெடி அந்த கோயிலை கும்பிட்டுட்டு தான் இங்கே போகணுங்கிறது ஒரு ஐதீகம். இங்கே போகிற இடத்துல எப்படியும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். செம்ம வெயில்னா வெயில். அப்படி ஒரு வெயில் கொளுத்தி எடுத்துச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். வயல் இருக்கும், காடு இருக்கும், அப்படியே நம்ம நடந்து போகிற பாதை. நல்ல வேளை எல்லோரும் செப்பல் போட்டுட்டு போனோம். நல்லா அப்படியே நடந்த வெயிலில் பயங்கரம். அப்படியே செம்ம வெயில், என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு வழியாக அப்படியோ நடந்து கோயிலுக்கு போயாச்சு. போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் உடனே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட 12:30 மணி ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு. வீட்டுக்கு கிளம்பி அப்படியே போயிட்டுருந்தோம். போகிற வழியில் எப்போயுமே நாங்கள் ஹோட்டலில் சாப்பிடுவோம்னு சொல்லியிருந்தோம்ல, அதே மாதிரி போகிற வழியில் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருந்தோம். எங்கள் சைடில் பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து இங்கே எங்கள் ஊருக்கு கிராஸ் பண்ணி வரவில்ல அடையாறு நடந்தப்போ அந்த ஒரு ஹோட்டல் தான் சாப்பாடும் நல்லாயிருக்கும், அங்கே தான் க்ரௌடாகவும் இருக்கும். அதனால் எப்போயுமே அங்கே தான் போய் சாப்பிடுவோம். அப்படிங்கிறதுனால அந்த ஹோட்டலுக்கு போயாச்சு. போயிட்டு என்ன அமாவாசை வேறு குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கோம். செவ்வாய்க்கிழமைங்கனால வெஜ்ஜு தான். மாமனார் வந்து மீல்ஸ் சாப்பிட்டாங்க, குழந்தைனாரும் மீல்ஸு. நானும் அத்தையும் சாம்பார் சாதம் சாப்பிட்டோம். என் வீட்டுக்காரர் வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பிட்டாரு. சூப்பராக இருந்துச்சு சாம்பார் சாதம். செம்ம டேஸ்ட்டு. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இவர் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார், சாப்பாடு வரல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வரவே இல்லை. இப்போ ஒரு வழியாக வந்தாச்சு. அப்புறமா ஃப்ரைட் ரைஸ் வந்து அவர் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சார். அவர் இதுலேருந்து நான் சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.